அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிமான ஆண் ஒரு முஸ்லிமான ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு முஸ்லிமான பெண் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமான ஆண் ஒரு முஸ்லிமான ஆணுக்கு நிரந்தர சகோதரன், ஒரு முஸ்லிமான பெண் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு நிரந்தர ஒரு சகோதரியாக அவள் இருக்க வேண்டும். லா யல்முஹு, அந்த ஆண் ஒரு முஸ்லிமான ஆணுக்கு அநீதி இழைக்க மாட்டான், ஒரு முஸ்லிமான பெண் முஸ்லிமான பெண்ணுக்கு அநீதி இழைக்க மாட்டாள். வலா யுஸ்லிமுஹு, அவனை பிறரது அநீதிக்கு ஆளாக்கும்படி விட்டு வைக்கவும் மாட்டான். இவன் அநீதியும் செய்ய மாட்டான், பிறர் இந்த முஸ்லீமுக்கு கொடுக்கிற அநீதியை பார்த்து கொண்டு இவன் அமைதியாகவும் இருக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு, வமன் கான ஃபி ஹாஜத்திஹி அஹீஹி, நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது உங்களுடைய சகோதரருடைய தேவையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சமுதாயத்திலே நீங்கள் இறங்கினால், கானல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி, உங்களுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் வருவான். நீங்கள் பிறருக்காக வேண்டி உதவி செய்ய வந்ததை போல உங்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா களம் இறங்கி உங்களுடைய தேவையை நிறைவு செய்வான் என்று சொல்லிவிட்டு, வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் கரீஹத்தன், எவர் ஒரு முஸ்லிமினுடைய துன்பத்தை நீக்குகிறாரோ, அவர் கஷ்டப்படுவது, அவர் சிரமப்படுவது, அவர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரனுடைய சிரமத்தை யார் நீக்குகிறாரோ, ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு கர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா, அந்த மறுமை நாளில் அல்லாஹு தஆலா உங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி உங்களை பரிசுத்தமான மனிதர்களாக, ஆண்களாக, பெண்களாக மாற்றுவான் என்று சொல்லிவிட்டு, வமன் சத்தர முஸ்லிமன், எவர் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்றாரோ, அல்லாஹ் அக்பர், எவர் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்றாலோ, சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி, அந்த கியாமத்தினுடைய நாளில் கோடான கோடி மக்கள் நிற்கிற அந்த நேரத்தில் தனிப்பட்ட வாழ்வில் நாம் செய்தது, அந்தரங்கத்தில் நாம் செய்தது, 4 சுவருக்கு மத்தியில் செய்தது, நண்பனை கேவலமாக பேசியது, அடித்தது, திட்டியது, பொருளாதாரத்தை அபகரித்தது, இப்படி ஏதாவது ஒரு காரண காரியங்கள் நமக்கு ஏதாவது இருக்குமா இல்லையா? இதை அல்லாஹு தஆலா அந்த சபையிலே மறைப்பார்.